அதுதான் நம்மளுடைய முதல் வெற்றி. இந்த தேசிய முற்போக்கு இந்த சட்டமன்ற தொகுதிக்கான முதல் வெற்றி. அதுதான் ஃபர்ஸ்ட் திட்டவடி சட்டமன்ற தொகுதின்னு உருவாக்கப்பட்ட தொகுதி. அதான் ஃபர்ஸ்ட். அப்படிப்பட்ட தொகுதியை நம்ம சிறப்பாக பணியாற்றுகிறோம் என்று சொல்லியிருக்க நாம் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். நிறைய பேசணுங்கிற என்ன இருக்கு, ஆனால் பின்னாடி நிறைய பேச வேண்டி இருக்கிறதுனால எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் எஸ் அசோக்ராஜ் பேச வழங்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நாமெல்லாம் வணங்கும் பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் அவர்களின் 72வது பிறந்த நாள் மற்றும் முப்பெரு விழாவாக மாபெரும் பொதுக்கூட்டம் இந்த தொழுதூர் ராமநாதம் பேருந்து நிலையத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நமக்கு தலைமை தாங்கிய அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் விஜயகுமாரநாத் அவர்கள் மற்றும் அண்ணன் தலைமை கழகத்திலிருந்து வந்திருக்கும் நெசவாளர் அணி துணை செயலாளர் பூபேஷ்குமார் அண்ணன் அவர்களையும் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள் அனைத்து நில நிர்வாகிகள் அனைவரையும் மகளிரணி சகோதரிகள் அனைவருக்கும் வருக என்று வரவேற்கிறோம். நமது தலைவரை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது, 2 நாள் பத்தாது, அது வருஷம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தலைவர் எல்லாருக்குமே ஒன்று சொல்லுவாங்க, தானம் என்றால் அன்னதானம். இந்த உலகத்தில் உள்ள எத்தனை தானங்கள் பண்ணாலும், எத்தனை தலைவர்கள் வந்தாலும், மீண்டும் பிறந்தாலும் இந்த மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து உதவ ஒரே தலைவர் நமது கேப்டன் மட்டும்தான். இதை நம்ம மக்கள் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்து அவங்க சினிமா துறையில சொல்லுவாங்க, யார் எடுத்தாலும் தலைவரா இந்த காலகட்ட சூழ்நிலை வேற, அந்த காலகட்ட சூழ்நிலை வேற. இன்னைக்கு எங்க போனாலும் ஒரு 4 பேர் சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லு. அன்னைக்கு நம்ம தலைவர் அவர் வீட்டுக்கு சென்றாலும் சரி, அவர் சினிமா நடிக்கிற அவங்க சக நடிகர்களும் சரி, கேப்டன் வீட்டுக்கு போனா போதும், அங்க போனா நம்ம வயிறார சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு இந்த தமிழகம் உலகம் ஒரே தலைவர் யாருன்னா நம்ம தலைவர் மட்டும்தான். அந்த சாப்பாடு ஒண்ணு இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் எங்கும் பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். சொல்லுங்க, வேற யாருமே கிடையாது. இன்று விரைவில் நீங்க வந்திருக்கலாம். எத்தனை கட்சி நமது எழுச்சியாக முன்னிலை போகும்போது நம்ம தலைவருக்கு சற்று உடல்நிலை குறைந்து விட்டது. நமது தலைவருக்கு மட்டும் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்க, சரித்திரம் இந்த தமிழ்நாடு படத்திற்கும் தொடர் முதல்வர் நமது டாக்டர் கேப்டன் தான். இதுல மாற்றமே கிடையாது. எத்தனை பேர் வர முடியுமா? தலைவர் நின்றுட்டு பேச முடியுமா? யாராவது சொல்லுங்க. யாராலும் முடியாது. இன்னைக்கு துணிந்து நெஞ்சை நிமிர்ந்து துணிந்து கை நீட்டி பேசக்கூடிய ஒரே தலைவர் சட்டசபையில இன்னைக்கு நம்ம தலைவர் இல்ல. இன்னைக்கு இல்ல, இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தலைவரை பத்தி இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளவு பேசிட்டு இருக்கலாம். நல்லது என்று சொன்னாலே இந்த தமிழகத்துல நலத்திட்ட உதவியா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு படிப்பு செலவா இருக்கட்டும், யாரு போய் நம்ம கேப்டன் போய் முறையிட்டால் போதும், அன்னைக்கு தேவைப்பட்டதோட டபுள் மடங்கு கையில கொடுத்து போய் உன் பிள்ளைய படிக்க வைக்கும். வேலையில சேர்க்கணுமா, அந்த ஒரு கம்பெனியோ ஒரு இடத்துல போய் சேர்க்கணுமா, அந்த கம்பெனிக்கு போ, உடனே போன போட்டு ஒவ்வொருத்தவருக்கு பாதிப்புன்னா சினிமா துறையில சொல்லுவாங்க, கேப்டன் இது போல பாதிப்பு, உடனே கேப்டன் ரசிவாரு நேரம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அடுத்த செகண்ட் அதை போய் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு வர்றாரு உடனே. அதே போல நம்ம தலைவர் சினிமா துறையில இருந்த போதும் சரி, அரசியலுக்கு வந்த பொழுதும் சரி, இன்னைக்கு அள்ளி கொடுத்த தெய்வமே யாருன்னு கேட்டா
நமது தலைவர் கேப்டன் மட்டும்தான். இனிமேல் ஒருவரால் பிறக்கவும் முடியாது, இனிமேல் அவர் சரித்திரத்தை படைக்க யாராலும் முடியாது என்று கேட்டு நமது அடுத்து வரும் நமது பேச்சாளர் நமது கழகத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லூர் தெற்கு ஒன்றிய கழக செயலர் அசோகராஜன் அவர்கள் அருமையாக சிறப்புரையாற்றினார்கள். அவரை தொடர்ந்து முன்னாள் மாவட்ட கழக துணைச் செயலாளர் விஎஸ் மணிமாறன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். இப்போ சைடில் நிற்கிறவங்களாம் முன்னாடி வந்து உட்காருங்க. தயவுசெய்து ஒன்றிய செயலர் நீங்கள் மாவட்ட நீங்களாம் ஓரமாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா இடமே இல்லாத மாரி சேர்லாம் காலியாக இருக்குது. அவங்களும் பல தடவை சொல்லிட்டாங்க. ஓரமாக நிற்கிறதே ஒரு இதாக இருக்குது. வந்து உட்காந்து முன்னாடி வாங்க முடியும். தயவுசெய்து வாங்க முடியும். மேடைக்கு முன்புறம் வாங்கினா சைடில் நிற்கிறீங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் மறைந்த கேப்டன் அவர்களை வணங்கி இப்போது நம்மளெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்நியர் அவர்களை வணங்கி இந்த முற்பெரும் விழாவுக்கு வருகை தந்து வரவேற்புரையாற்றுகின்ற கழகத்தினுடைய மங்களூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பழனியப்பன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற இதை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட துணைச் செயலாளர் இளவாசன் அவர்களே, இது நல்லூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அசோகராஜன் அவர்களே, இளம்பேஜி அவர்களே, திட்டக்குடி நகர செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே, ஜோசப் மதி அவர்களே, மதியரன் அவர்களே, டிஎன் பாலமுருகன் அவர்களே, என் குமார் அவர்களே, அறிவரன் அவர்களே, இந்த விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ER உமாநாத் அவர்களே, இந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து சிறப்புரையாற்ற காத்திருக்கின்ற அண்ணன் AR விபேஷ்குமார் அவர்களே மற்றும் சிறப்புரையாற்ற காத்திருக்கின்ற மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் பாலு அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் பானுச்சந்தர் அவர்களே, தேவா குருசாமி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்த மாவட்ட சார்பணியாளர்களே மற்றும் வருகை தந்திருந்த அனைத்து கிளை செயலாளர்களே மற்றும் ஒன்றிய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வள்ளல் தன்மை என்பது கேப்டனால் தான் பிறக்கப்பட்டது. கேப்டன் எப்போது சினிமா உலகத்தில் வருகை தந்தாரோ அப்போதுதான் உணவுங்கிற முறை உணவு முறைங்கிறத கொண்டு வந்தார். அவர் நடிக்க தொடர்ந்த காலத்திலே பாகவதர் ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லாத்துக்கும் காலை சாப்பாடு மதியம் சாப்பாடுன்னு போட்டார். அதே மாதிரி அவர் ப்ரொடக்ஷன் குழவன் மகன் தயாரித்தப்ப எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தா பொடலை சாதம் தான், தக்காளி சாதம், இது புளி சாதம் கொடுத்துருந்தாங்க. முதல்ல கேப்டன் தயாரித்த உழவன் மகன் படத்தில் தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு, இலப்பட்ட சாப்பாடு, மதியானம் வந்து கறி விருந்து கொடுத்தாரு. அதனால் அவர் வந்து பாகவதர் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது படவாய்ப்பு தேடி வருவாங்க, சினிமா வாய்ப்பு தேடி வருவாங்க, எல்லாருமே வந்து 3 வேளை சாப்பாடு. அதேமாதிரி படவாய்ப்பு இல்லாமல் நடித்து கிடைக்கிற சிரிப்பு நடிகர் சிறு நடிகருக்கெல்லாம் கூப்பிட்டு அவரே வாய்ப்பு கொடுப்பாரு. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம நடிகர் வேணும் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன், அவன் நடித்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கான். அப்போ நடிச்சுக்கிறப்ப 7 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அவன் சொல்லிருக்கான், ஆனால் எனக்கு 100 ரூபா நோட்டை வேணும்னு கேட்டிருக்கான். அந்த 100 ரூபா நோட்டை செல்லம் வச்சு கேப்டன் கொடுத்துருக்காரு. அவங்க படி அவங்க அம்மாட்ட கொடுத்தோன்னே எங்கடா ஜெயிட்டு வந்தேன்னு கேட்டிருக்காரு. இல்லைம்மா கேப்டன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் சரித்திரம் படித்தவர். 2005 கட்சி வந்த பிறகு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்தில் பார்த்து தேர்தல் வரும், அங்கங்கே பார்த்தீங்கன்னா சுண்டல் இட்லி வாங்கிட்டு ஓட்டு போட்டு அடிச்சு போயிடுவாங்க. முதல்ல கேப்டன் கட்சி தொடங்கின பிறகு தான் எல்லா கட்சிக்காரனும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் வள்ளல் தன்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலவச பொருள்லாம் வழங்குறதுக்கு முதல்ல கேப்டன் தான் இது அறிமுகப்படுத்தினார். அவர் தான் எங்கே மீட்டிங் நடந்தாலும் தையல் மிஷினு, இது 3 சக்கர வண்டி, இது போன்ற சிறப்பான இதெல்லாம் கேப்டன் தான் அவங்க கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1987 ஒரு நிகழ்வு ஒன்று, இவர் எம்ஜிஆர் இறந்திருக்காரு. அப்போ வந்து அவங்க சக நடிகரோடையும் டைரக்டரோடையும் அங்கே பார்க்க போயிருக்காரு. பார்க்க போயிருந்தப்ப மாலை அணிவிச்சு வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்தவொடனே அங்கே ஒரு நடிகர் கொஞ்சம் கேப்டன் சொல்லிருக்காரு, மக்கள் அழுது போகிற மாதிரி இப்போ ஓட்டு இருக்கு. அப்போ கேப்டன் சொல்லிருக்காரு, செத்த இந்த மாதிரி சாவண்டாண்டுக்காரு. இன்னைக்கு திரையுலகம் இல்லை, இதில் அரசியல் வரலாற்றிலே கேப்டன் பேர் இறந்தப்ப கூட்டம் யாருக்கும் வந்ததே கிடையாது. சரித்திரம் படைக்கும். எங்கே பார்த்தாலும் கூட்டம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் கோயிலில் கும்பல் வந்துட்டு தான் இருக்குது. மதிய சாப்பாடு காலை சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி
சாப்பிட போட்டு தான் இருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு செயற்குழு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறப்ப காலையில் போனவொடனே பிஸ்கட்டும் ஆட்டுப்பழம் கொடுத்துருவாரு எல்லாத்துக்கும். மதிய சாப்பாடு வெளியே வந்தோடனே எல்லாத்தையும் பிரியாணி சோறு, இது ஐஸ்கிரீமு, சிப்ஸு இதெல்லாம் கொண்டு வர இது